ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணை இல்லாத நாமத்தினாலே உங்களை அன்போடு இந்த காலை பொழுது சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய சப்தம் உங்களுக்கு தெளிவாக கேட்கும் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மில் வைத்த கிருபை பெரியது, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கடந்து போன 11 மாதங்களும் தேவன் நம்மை கிருபையாய் நடத்தி வந்தார். இந்த 12ஆம் மாதத்தின் மைய பகுதியிலே நாம் தேவனோடு தொடர்ந்து அவருடைய சத்தியத்துல, அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலைத்திருக்க தேவன் பாராட்டின கிருபை பெரியது. இந்த நாளிலும் உங்களோடு கூட தேவனை துதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் சசிகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்புல இணைந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மேல் பாராட்டின கிருபை பெரியது. ஸ்தோத்திரம். தாவீது அவனை கர்த்தர் அவனுடைய சத்துருக்களுக்கெல்லாம் நீங்களாக்கின பொழுது ஒரு பாடல் மகிமையாக இப்படி பாடுவார். தேவரீர் உமது அடியானை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று. நாம் எல்லாருமே இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் இதைத்தான் சொல்ல முடியும். தேவரீர் என்னை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்தி வந்தீரே, நன்மை செய்தீரே, நடத்தி வந்தீரே, நன்மை செய்தீரே, ஜீவன் சுகம் பெலனும் எனக்கு தந்தீரே, ஜீவன் சுகம் பெலனும் எனக்கு தந்தீரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் என்னோடு இணைந்து ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி சொல்லலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. காற்றையும் நான் காணல, மழையையும் நான் பார்க்கல, காற்றையும் நான் காணல, மழையையும் நான் பார்க்கல, என் பள்ளத்தாக்கை நிரப்பினீர், குறைவை நிறைவாக மாற்றினீர், என் பள்ளத்தாக்கை நிரப்பினீர், குறைவை நிறைவாக மாற்றினீர், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நடத்தி வந்தீரே, நன்மை செய்தீரே, நடத்தி வந்தீரே, ஓ நன்மை செய்தீரே, ஜீவன் சுகம் பலனும் எனக்கு தந்தீரே, ஜீவன் சுகம் பலனும் எனக்கு தந்தீரே. எவ்வளவு உண்மை! இப்படி ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். மோசே விதமாய் சொல்லுகிறார்,
ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோள் மேல் தூக்கி சுமந்து கொண்டு வந்தது போல இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கழுகு தன் குஞ்சுகளை மேலே இருந்து கீழே வீசிவிட்டு அதை பறக்க பழக்குவது போல, வேகமாய் வந்து அதை தன்னுடைய செட்டைகளில் தாங்கிக் கொள்வது போல, ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மகிமையாய் நடத்துவதை போல அந்த தூயா கர்த்தர் இந்த 2024 முழுவதும் நம்மை நடத்தி வந்த தயவுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா. கடந்து போன மாதங்களை யோசித்து பாருங்கள். கரடு முரடான பாதைகள், தட்டு தடுமாறி நடக்கிற சூழ்நிலைகள், ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய தோளின் மேலே நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வந்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, 100 ஆடுகள் ஒரு மனுஷனுக்கு இருந்தது, ஒரு ஆடு தொலைந்து போயிற்று. அல்லேலூயா. 99 ஆடுகளை பட்டியல் அடைத்தார். தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து தோளின் மேலே தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். நாம் விலகுகிற நேரங்கள், தடுமாறுகிற நேரங்களில் தான் அவர் நம்ம மேல ரொம்ப அக்கறை செலுத்தி கரிசனையாக நம்மை தூக்கி சுமக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கரடு முரடான பாதையில் நான் தட்டு தடுமாறி நடக்கையில், கரடு முரடான பாதையில் நான் தட்டு தடுமாறி நடக்கையில், உங்க தோளின் மேல் என்னை சுமந்ததால் தோல்வி எனக்கென்றும் இல்லையே. உங்க தோளின் மேல் என்னை சுமந்ததால் தோல்வி எனக்கென்றும் இல்லையே. நீங்கள் என்னோடு சேர்ந்து இதை சொல்லலாமே. உங்க தோளின் மேல் என்னை சுமந்ததால் தோல்வி எனக்கென்றும் இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நடத்தி வந்தீரே, நன்மை செய்தீரே, நடத்தி வந்தீரே, நன்மை செய்தீரே, ஜீவன் சுகம் பலனும் எனக்கு தந்தீரே, ஜீவன் சுகம் பலனும் எனக்கு தந்தீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஒரு முறை, நன்றி இயேசுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே, என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே, நான் நம்பிடுவே, பாரில் உம்மை சார்ந்திடுவேன், நான் நம்பிடுவே, பாரில் உம்மை சார்ந்திடுவே, என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. இவரே நல்ல மேய்ப்பர், இயேசுவே தாங்கி என்றும்
நடத்துவார். இவரே நல்ல நேசர், இயேசுவே தாங்கி என்றும் நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே, நான் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே, பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே, நான் உம்மை சேருவே. ஆண்டவர் இயேசு நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொன்னவுடனே அநேகர் அவரை விட்டு போய்விட்டார்கள். நம்முடைய சீசர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? சீசர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்துல போவோம்? எங்களை வாழ வைக்கிற வார்த்தைகள், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. நம் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலையும் அவரை பற்றி கொண்டு சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, உயர்வோ தாழ்வோ, பஞ்சமோ பசியோ, பட்டினியோ, நிகழ்காரியங்களோ, வருங்காரியங்களோ, தேவதூதர்களோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது நிச்சயத்தை அறிந்திருக்கிறேன். அதுதான் மெய்யான ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை. இன்னும் அவரை மகிமையாய் ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் பெருகவும் நாம் செருகவும் நம்மை தாழ்த்தி தருவோம். அவரே எல்லா துதிக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா கணத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். ஓ, இந்த காலை பொழுதில் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம் அருகிலே வந்திருக்கிறார். எப்பேற்பட்டதான நிலைமையில் நாம் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி நமக்கான லகுவான பாதைகளை ஏற்படுத்தி கொடுத்து, ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் என்னென்ன வார்த்தைகளை தேவன் நம்மோடு பேசினாரோ, வாக்குத்தத்தமாக, தரிசனமாக, திட்டமாக கொடுத்தாரோ, அவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆண்டவர் நம்மை நிலைத்திருக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமழை பெய்தும் பெரு வெள்ளம் வந்தும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு நிலைத்து நின்றது. காரணம், கற்பாறையின் மேலே மகிமையாய் அந்த வீடு கட்டப்பட்டிருந்தது. நீங்களும் நானும் மகிமையுள்ள வார்த்தையின் மேலே கட்டப்பட்டிருக்கிறபடியினாலே எதுவும் நம்மை அசைப்பதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுவும் நம்மை அசைப்பதில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன், ஹல்லேலூயா, ஆமென், அவர் நம்மை நடத்துவார், எல்லா சூழ்நிலைகளையும் நடத்துவார். ஓ, இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் வெகு வேகமாய் தீவிரமாய் நிறைவேற்ற அவர் மிகுந்த கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நம்முடைய துதி வழிகளை தேவன் ஏற்றுக்கொள்ளுவாராக, நம்மோடு இடைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் ஒருமுறை உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். இந்த மகிமையான நேரத்திலேயும் நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் மேலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க, அல்லது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் ஏவின இங்கே வந்திருக்கிறவர்களுக்கான ஒரு தீர்க்க தரிசன சத்தத்தை உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் மகத்துவமான ஒரு அற்புதத்தை உள்ளடக்கின ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. மரித்து 4 நாட்கள் நாறி போன லாசருவை கல்லறையில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே
அவனை உயிரோடு எழுப்பி கொண்டு வருகிற சம்பவம் நாம் எல்லாரும் படித்து அறிந்த காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெத்தானியா கிராமத்துல லாசரு, மார்த்தாள், மரியாள் என்ற ஒரு அழகான குடும்பத்தை ஆண்டவர் இயேசு நேசித்தார். அந்த கிராமத்தில் எத்தனை செல்வந்தர்கள் இருந்தாலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் இயேசு எப்பொழுதெல்லாம் அந்த கிராமத்திற்கு போகிறாரோ அங்கே அந்த கிராமத்திலே தங்குவார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தார் அவர் மேல் மிகவும் அன்பா இருந்தார்கள். அதை விட இயேசு அந்த குடும்பத்தார் மேலே மிகவும் அன்பா இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாசர் வியாதிப்படுகிறான். ஆள் அனுப்பி சொல்லுகிறார்கள், நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். என்னுடைய செய்திக்கான நான் எடுத்துக்கொள்ளுகிற வார்த்தை, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். இயேசுவே நீர் சிநேகிக்கிறவன், இயேசுவே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். ஆண்டவர் சிநேகிக்கிற ஒருவன். நம்ம ஆண்டவரை நேசிப்போம். அல்லேலூயா. எல்லாருமே ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆனா அவர் நேசிக்கணும்ல, அவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா சோத்திரம், ஒரு ஆபிரகாமை போல ஒரு விசுவாசத்தை கண்டு நேசிக்கலாம். தாவீதை போல மகிமையான ஆராதனை கண்டு எவ்வளவு எதிரடையான சூழ்நிலை வந்தும் கர்த்தருக்குள்ள உறுதியாய் நிலைக்கிறதை கண்டு நேசிக்கலாம். தானியேலை போல அடிமைத்தன தேசத்துல அவன் உபவாசித்து ஜெபித்து தன் ஜனத்தின் பாவங்களுக்காக அறிக்கிட்டதனாலே பிரியமானவனே என்று அழைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நேசிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்துல அவருக்கு ஏதோ ஒரு விசேஷித்த குணாதிசயம், அவரை கவர்ந்திருக்கிற ஏதோ ஒன்று இருந்திருக்க வேண்டும். லாசருவின் மேலும் அப்படி இருந்திருக்க கூடும் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். இந்த காலை பொழுது உங்களோடு நான் பேசட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சிநேகிக்கிற ஒருவனுக்கு வியாதியா? ஆண்டவர் இயேசு சிநேகிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு நெருக்கமா, உபத்திரவமா, கண்ணீரா, இக்கட்டான பாதைகளா? அவர் நேசிக்கிறவனுக்கு ஏன் இந்த பாதை? அல்லேலூயா. இந்த காலை பொழுது நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிற செய்தியின் தலைப்பு, விளங்கிக் கொள்ள முடியாத கேள்விகளும் விவரிக்க முடியாத அற்புதங்களும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? நம்முடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்ள முடியாத கேள்விகள் விவரிக்க முடியாத அற்புதங்களாக தேவனால் மாற்ற முடியும். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்தது? நான் உம்மை நேசிக்கிறேனே, உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறேனே, உம்மைத்தானே சேவிக்கிறானே, உமக்குத்தானே ஊழியர் செய்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்தது? ஏன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி நடந்தது? என் தொழில் வேலைகளில் ஏன் இப்படி நடந்தது? ஏன் நான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நமக்கென்று உறுதியாக ஏதாவது ஒன்றை செய்ய முடியாதபடி தடுமாறிக்கொண்டே இருக்கிறேன்? ஏன் ஆண்டவரே என்று இந்த காலை பொழுதிலே விளங்கிக் கொள்ள முடியாத கேள்விகளோடு நீங்கள் வந்திருப்பீர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான், விவரிக்க முடியாத அற்புதங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுது தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விவரிக்க முடியாத அற்புதங்களை நோக்கி தேவன் நடத்த போகிறார். ஆண்டவர் சிநேகிக்கிறவனுக்கு வியாதியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆண்டவர் சிநேகிக்கிற, நேசிக்கிற, பிரியம் வைத்திருக்கிற லாசருவுக்கு வியாதி வந்தது. வந்த வியாதி என்ன ஆச்சு? தீவிரமாகி கொண்டே போனது. தீவிரமாகி மரணத்திற்கு நேரே போனது. மரணத்திலிருந்து கல்லறைக்கு போனது. கல்லறையிலிருந்து அழுகி நாற்றம் பிடித்த அனுபவத்திற்கு நேரே போனது. அது தீவிரமாய்க்கொண்டே போகிறது. நீங்க கூட சொல்லலாம், என்னுடைய சூழ்நிலைகள் இன்னும் இன்னும் மோசமாகிக் கொண்டே போகிறது. ஆண்டவரே, எப்பொழுது வருவீர்? எப்பொழுது எனக்கு உதவி செய்வீர்? எப்பொழுது என்னை கை தூக்கி விடுவீர் என்று இந்த காலை பொழுது ஒருவேளை அங்கலாய்ப்போடு கண்ணீரோடு இருப்பீர்களானால், உங்கள் விளங்கிக் கொள்ள முடியாத 1000 கேள்விகளுக்கு ஒன்றை சொல்லுவேன், என் தேவன் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். எல்லா விதமான சூழ்நிலைகள் மத்தியிலேயும் அவர் குறித்த சரியான நேரத்திலே உங்களுக்கான அற்புதத்தை விளங்க பண்ணி, நீங்கள் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள் என்பதை தேவன் நிரூபிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுது வேகமாக எனக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நேசிக்கிறவர்களுக்கு, தேவனால் நேசிக்கப்படுகிறவர்களுக்கு ஏன் நெருக்கம், உபத்திரம் வருகிறது? 3 காரியங்களை அதே வேத பகிர்ந்து காண்பிக்க விரும்புகிறேன். 1, அவர் நேசிக்கிறவனுக்கு ஏன் நெருக்கம், வியாதி, பலவீனம், நிந்தை வருகிறது என்றால், 1, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக.
இரண்டாவது காரியம், நம்முடைய விசுவாசம் அதிகமாவதற்காக அல்லது நம்முடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு வெளியரங்கமாவதற்காக, விளங்க பண்ணுவதற்காக. மூன்றாவது, நாம் அவரை அறிகிற அறிவை அடைவதற்காக அல்லது விருத்தி அடைவதற்காக. மூன்று காரியங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். முதலாவதாக, யோவான் 11:4 சொல்லுகிறது, இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். ஆண்டவர் நேசிக்கிற ஒருவனுக்கு வருகிற நெருக்கம், ஒரு நிந்தை, ஒரு போராட்டம் எதற்காக வென்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு ஒரு ஆலயத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, தன் தாயின் வயிற்றிலே குருடனாய் பிறந்த ஒருவனை கொண்டு வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவன் முன்னோர் செய்த பாவமா? ஆண்டவர் இயேசு சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவ நாமம் மகிமைப்படும்படியாக இவன் குருடனாய் பிறந்தான். ஒருவேளை இந்த காலை பொழுது எனக்கு ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியோடு கூட, விளங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையோடு வந்திருக்கலாம். நான் தேவனை சேவிப்பது சரியா? ஆண்டவர் என்னோடுதான் இருக்கிறாரா? காணாதவர் போல தூரமா இருக்கிறாரே என்று கலங்கி கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் இந்த பாதையினோடு உங்களை நடத்துவதற்கு மேன்மையான நோக்கம் உண்டு. உங்கள் மூலம் தேவன் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை பார்த்து ஒரு பெரிய மகிமை, தேவ மகிமை வெளிப்பட போகிறது. தேவரே, உடைய நாமத்திற்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாக்கும்படி எங்களை நடத்தினீர். அல்லேலூயா. நீங்க சொல்ல போறீங்க, இந்த நெருக்கம், இந்த போராட்டம் தேவ நாம மகிமைப்படும்படியாக. சோத்திரம். இன்றைக்கும் ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள் எங்கள் பிரசங்கங்களிலே, சாட்சிகளிலே தேவனை மகிமைப்படுத்துவாங்க. எவ்வளவு பெரிய நெருக்கத்துல இருந்தேன், இவ்வளவு பெரிய கடன்ல இருந்தேன், என் குடும்பம் பிரிந்து போகிற சூழல்ல காணப்பட்டது, என் பிள்ளையின் வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்தது, கர்ப்பம் அடைப்பட்டிருந்தது, இந்த நெருக்கத்தினுடைய நான் கடந்து போனேன். கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் என் ஆண்டவராகிய தேவன், ஹல்லேலூயா, எனக்கு அற்புதம் செய்து என்னை விடுதலை ஆக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எஸ். அந்த மகிமையை வெளிப்படுத்துவதற்காக. சோத்திரம், சோத்திரம். அல்லேலூயா. தேவனை அறியாதவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அது போராட்டத்துல முடியும். தேவனை அறிந்த, தேவனால் நேசிக்கப்படுறவங்களுக்கு வர்ற பிரச்சனை தேவனுக்கு மகிமையாக முடியும். இருக்கிற இடத்துல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்க மூலம் மகிமைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 34:10 சொல்லுகிறது, எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியத்தை உன்னிலே செய்வேன். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்த போது ரொம்ப அற்புதமான வாக்குத்தத்தம் இது. யாருக்குமே செய்யாத அதிசயத்தை எனக்கு செய்ய போறாரே, அற்புதத்தை எனக்கு செய்ய போறாருன்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்ப கொஞ்ச நேரம் யோசித்தேன், யாருக்குமே செய்யப்படாத ஒரு அற்புதத்தை செய்யணும்னா யாருக்குமே வராத பிரச்சனை எனக்கு வரணும்ல. என்ன பாக்குறீங்க? சோத்ரம். கேட்டுட்டுதான் இருக்கீங்களா? சோத்ரம். அல்லேலூயா. Glory to Father. யாருக்குமே செய்யப்படாத அதிசயம் நடக்கணும்னா யாருக்குமே வராத பிரச்சனை வரணும்ல. யாருக்கு இதுக்கு முன்னாடி செங்கடல் பிளந்திருக்கு? முற்புறத்துல செங்கடல், பிற்புறத்துல பார்வோம். யாரிடத்திலும் செய்யப்படாத அதிசயம் நடக்குன்னா யாரிடத்திலும் நடக்காத ஒரு பிரச்சனையில, நெருக்கத்துல நாம் கடந்து போகணும். செங்கடல் பிளக்குது, கேட்க நல்லா தான் இருக்குது. செங்கடல் கடந்து வந்து சொல்றாங்க, மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை பாடுவேன். சோத்திரம் பாடுறாங்க. ஆனா செங்கடலுக்கு முன்னாக ஈரோத் பள்ளத்தாக்கில முறுமுறுப்பும் கலக்கமும் காணப்பட்டது. ஒருவேளை நீங்கள் ஈரோத் பள்ளத்தாக்கில இருக்கலாம், சீக்கிரத்துல மறுகரை சேருவீர்கள், மகிமனை மகிமைப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென், ஆமென். யாத்திராகமம் 14:4 ஆண்டவர் சொல்லுகிறார், பார்வோனாலும் அவன் ரதங்களினாலும் நான் மகிமைப்படுவேன். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, உனக்கு வர்ற பிரச்சனையினால நான் மகிமைப்படுவேன் அப்படின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வரலன்னா, அதாவது தேவனால் நேசிக்கப்படுகிறவர்களுக்கு, தேவன் சிநேகிக்கிறவர்களுக்கு பிரச்சனை வரலன்னா அவர் எப்படி மகிமைப்பட முடியும்? அல்லேலூயா. லாசருவுக்கு வியாதி வந்து
அது தீவிரமாகி, அது மரணமாகி, அது கல்லறைக்கு போய் அங்கே நாற்றம் பிடிக்காம போயிருந்தா, அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் என்று எப்படி மகிமை வெளியரங்கமாக இருக்கும்? இந்த காலை பொழுது நமக்கு வருகிற நெருக்கங்கள் எல்லாம் தேவ மகிமை விளங்குவதற்காக. Hallelujah. Glory to Father God. நம்முடைய தேவன் இந்த காலை பொழுது நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? நிச்சயமாய் நம்மை நடத்துவார். இந்த காலை பொழுதும் உங்கள் 1000 கேள்விகளுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, ஓ glory to Father God. நீங்க தோற்று போவதில்லை, நீங்க தடுமாறி போவதில்லை, வெட்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களும் காணாததை, காதுகள் கேளாததை, இதயமும் உணராததை எனக்கு செய்து உயர்த்தினி. என் இதயமும் உணராததை எனக்கு செய்து உயர்த்தினி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னோடு சேர்ந்து பாடுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அவர் சிநேகிக்கிறவனுக்கு ஏன் நெருக்கம் நிந்த வியாதி என்றால், தேவநாம மகிமைப்பட, தேவநாம மகிமைப்பட வேண்டும் என்றால் நாம் காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, கானா ஒரு கல்யாண வீட்டில இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதம் செய்த உடனே அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இவ்விதமா இயேசு கலிலேயா உள்ள கானா ஊரிலே தம்முடைய முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. குறைவு எங்க வருகிறதோ அங்கே மகிமை வேகமாக வரப்போகிறது. சோதரம் இயேசு சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. ஜஸ்ட் வெயிட், காத்திருங்கள். ஆமென். தேவன் தாமதிப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொன்ன உடனே இயேசு மேலும் 2 நாள் அங்கே தங்கினாராம். அவர் தாமதம் பண்ணினார் என்று மற்றவர்கள் நினைத்தாங்க. சோத்திரம். அவர் தாமதிக்கல. என் வேலை இன்னும் வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குதான் இந்த கேலண்டர், நமக்குதான் இந்த வாட்ச், இந்த 24 hours. அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். அவருக்கு டைமிங்கே கிடையாது. சோத்திரம். காரியங்கள் எல்லாம் முடிந்து கல்லறைகளை அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவருடைய வேலை எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கும். உங்க பிரச்சனை நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பெஸ்டா போனாலும் என் தேவனால் உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுக்க முடியும். உங்க சூழ்நிலையை மாற்ற முடியும். இனி உங்களுக்கு நம்பிக்கை முற்றிலும் அற்று போனாலும், நாடி போயிற்றே என்று சொல்லி நீங்கள் எல்லாம் இழந்து நின்றாலும், தேவனால் அவருடைய வேளையில் உங்களை புதுப்பித்து உயிர்ப்பித்து கொண்டு வர முடியும். அல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டுல சொன்னா, என் வேலை இன்னும் வரவில்லை. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவருடைய வேளையில் அற்புதத்தை செய்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஒருவேளை நமக்கான அவசரங்களின் நிமித்தம் ஆண்டவர் அற்புதம் செய்வதில்லை. அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்துல மிக நேர்த்தியாய் செய்கிறார். காத்திருங்கள். காத்திருக்குதல் ஒரு நாளும் வீண் போகாது. விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆண்டவர் சிநேகிக்கிறவனுக்கு ஏன் நெருக்கம், ஏன் வியாதி, ஏன் பலவீனம், ஏன் நிந்தை என்றால், முதலாவது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. 2வது ஸ்தோத்திரம். யோவான் 11 ஸ்தோத்திரம் 15வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் என்றார். ஆண்டவர் நேசிக்கிறவனுக்கு ஏன் வியாதி என்றால், நம்மில் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படும்படியாக, நமக்கு தேவன் செய்கிற அற்புதத்தை பார்த்து நம்மை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் விசுவாசத்திற்குள் வருவதற்காக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நாம் விசுவாசிப்பதற்காக, நம் மூலம் அநேகர் இந்த விசுவாசத்துக்குள் வருவதற்காக தேவன் அவர் சிநேகிக்கிறவர்களை சில பாதையினுடைய நடத்துகிறார். விளங்கிக் கொள்ள முடியாத உங்கள் கேள்விகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை இந்த பாதையில் நடத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு கூட்ட ஜனத்தை உன் மூலம் தேவனுக்குள், தேவ பிரசன்னத்திற்குள், ஆலயத்திற்குள், தேவ மகிமைக்குள் கொண்டு வர விரும்புகிறேன். அல்லேலூயா.
சோத்திரம். ஆமே, ஆமே, ஆமே. 1000 பிரசங்கங்களை விட ஒருத்தர் சொல்லுகிற உண்மையான சாட்சி ஒரு ஆத்துமாவை தேவனுடைய திருப்பம், அவங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஆமாவா இல்லைங்களா? சோதரம். அல்லேலூயா. 1000 பிரசங்களை விட ஒரு சாட்சி மகிமையான மாற்றத்தை ஏற்படுத்திடும். ஆகவே தேவன் நம்மை சாட்சிகளாக வைத்திருக்கிறார், நிருபங்களாக வைத்திருக்கிறார். நம்மை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவருக்கு இருந்த கொடிய வியாதியை தேவன் மாற்றினார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோதரம், சோதரம், சோதரம். நானும் கூட இந்த இடத்துல ஒரு சாட்சியை சொல்லணும். எனக்குரிய 7-8 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய ஸ்பைனல் கார்டுல L5S1 அப்படின்ற இடத்துல ஒரு டிஸ்க் பல்ஜ் வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாக்டர்கிட்ட கூட, டாக்டர் சசிகுமார் அவங்ககிட்ட கூட ஒரு தடவை நான் அதுக்காக அவர்கிட்ட செக்அப் போயிருக்கிறேன். அது அவர்கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வஸ்ட் ஆயிட்டே போகுது. அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னால தொடர்ச்சியா 15 நிமிஷம் நிற்க முடியாது. என்னுடைய லெஃப்ட் லெக் ஹிப்ல இருந்து ஃபுட் வரைக்கும் பயங்கரமா பெயின் ஆகும். பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் பேசுவேன், அப்புறம் உட்கார்ந்துக்குவேன். எங்கேயாவது போனோம்னா பஸ்ல உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது. வேகமா எந்திரிச்சிட்டேன்னா உச்சத்துல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் விண்ணுன்னு ஒரு அடி அடிக்கும். மரண பயமே வரும். கொஞ்ச தூரம் நடக்க முடியாது. சோத்திரம். எங்கேயாவது ஊழியத்துக்கு போகும்போது பஸ் ஸ்டாப்ல இறங்கி அங்க இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல கொஞ்ச நேரம் படுக்கணும். காலை நீட்டி படுத்தாதான் நடக்க முடியும். ரொம்ப வஸ்ட் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்ல பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப டாக்டர் பார்த்து சொன்னாரு, ரொம்ப டிஸ்பல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோத்திரம். இன்னும் 1.5 monthல 1.5 மாசத்துக்குள்ள நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். இல்லைன்னா நீங்க இடுப்பு கீழே உங்களுடைய எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போயிடும். ஆட்டோமேட்டிக்கா யூரின் போயிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா மோஷன் போயிடுவீங்க. அப்புறம் கையில வச்சு இழுத்துட்டு தான் நடக்கணும். அப்படியே ஆப்ரேஷன் பண்ணாலும் 5 கிலோமீட்டருக்கு மேல நீங்க போகக்கூடாது. சோத்திரம். அப்படின்லாம் ரொம்ப சொன்ன. ரொம்ப வருத்தமா போச்சு. கர்த்தருக்கு சோத்திரம். நான் ரொம்ப அழுதேன். தேவ பிரசன்னத்துல வந்து வீட்டுல வந்து அப்படியே படுத்துக்குவேன், அழுவேன். ஆண்டவரே, இந்த வயசுலயே முடங்கிட்டேன்னா என் பிள்ளைக்கு என்ன ஆவாங்க, ஊழியம் என்ன ஆகும்? ரொம்ப வருத்தம். கண்ணீரோட இருந்தேன். கர்த்தருக்கு சோத்திரம். அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். கர்த்தருக்கு சோத்திரம். பொள்ளாச்சியில அங்கலக்குறிச்சின்னு ஒரு இடம். அங்க ஒரு முழு ஜெபத்திற்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக நான் நேரம் கொடுத்திருந்தேன். சரி போவோம், கொஞ்ச நேரம் நடத்துவோம்னு சொல்லி போயிட்டு என்னுடைய கூட இருக்கிற சகோதரர்களோடு போயிட்டேன். போன உடனே நைட்டு 10 மணிக்கு போன உடனே அந்த பாஸ்டர் மைக்கு கொடுத்து, காலையில் 5 மணிக்கு முடிக்கணும் பாஸ்டர் அப்படின்னாங்க. சரிட்டு மைக்கு வாங்கி தான் நடத்துவேன்னு சொல்லிட்டு நான் தேவ பிரசன்னத்துல நின்று வர்ஷிப் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, என்ன மறந்துட்டு நான் நல்லா துதிப்பேன். நல்லா ஆண்டவரை பாடி துதித்து கொண்டிருக்கிறேன். நல்ல நல்ல தேவ பிரசன்னத்துல நல்லா போயிட்டேன். சோத்திரம். கவனிங்க, எனக்கு 10-15 நிமிஷம் ஆனாலே அந்த கால் வலிக்கும், உட்கார்ந்துடணும். நான் வேற யாராவது நடத்த சொல்லலாம், கொஞ்ச நேரம் நடத்த சொல்லலாம் தான் போனேன். ஆனா நல்ல வாசிப்பாட்டு இருக்கிறேன். அந்த வாட்சை பாக்குறேன், 10 மணிக்கு மைக்கு வாங்கினேன். அந்த வாட்சை பாக்குறேன், அது 11 ஆயிடுச்சு நைட்டு. அல்லேலூயா. 11 மணி ஆயிடுச்சு. ஆனா காலைல வலியே இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். நீங்க நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு மைக்கு வாங்கி காலையில 5 மணி வரைக்கும் நானே நடத்தினேன். 7 hours பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், வேர்டு எல்லாமே நானே நடத்தினேன். கர்த்தர் 7 மணி நேரமும் தொடர்ச்சியா நின்று ஊழியம் செய்ய பலன் தந்தார். கர்த்தருக்கு சோத்திரம். இப்பவும் என்ன மாதிரி சோத்திரம் பிரயாணப்பட்டு ஊழியம் செய்யறதுல கர்த்தருக்கு கர்த்தர் பெரிய ஒரு அனுகூலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். சோத்திரம். அன்னைக்கு போன அந்த பலவீனம் அவன் இன்னைக்கும் வரவே இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். என்னால கீழே அந்த சமணங்கால் போட்டு உட்கார முடியாது. அப்பெல்லாம் சேர்ல தான் உட்காருவேன். இப்போ சாப்பிடும் போது சமணங்கால் போட்டு குனிஞ்சு நிமிந்து சாப்பிடுறேன். கர்த்தர் செய்த அற்புதம் பெரிய அற்புதம். சோதரம். அல்லேலூயா. சோதரம். ஏன் ஆண்டவரே எனக்கு வந்தது நான் புலம்பினது உண்டு. சோத்ரம். ஊழிய பாதையில இங்க இருக்கிற எல்லாருமே விளங்கி கொள்ள முடியாத கேள்வியா இருக்கலாம். ஆனா இந்த அற்புதத்தை எனக்கு அவர் செய்து உங்க முன்னாடி சாட்சியா நிறுத்தினார்ல. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவ மனுஷனே, இந்த சூழ்நிலையும் தேவ மகிமைக்காகத்தான் வந்திருக்கு. எனக்குள்ள ஒரு ஃபெய்த் வந்துச்சு. என்னை கேட்கிற எல்லாருக்குள்ள அந்த ஃபெய்த் கடத்தப்படுகிறது. சோதரம். நான் போகிற இடங்கள்ல இந்த சாட்சியை சொல்லும் போது கர்த்தர் அநேகரை சுகமாக்குகிறார். இந்த வார்த்தையின் மூலம் அநேகரை பலப்படுத்துகிறார். நான் சொல்றேன், எனக்கு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். விசுவாச பரீட்சை வரும், அதிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக சோத்திரம் ஆண்டவர் இந்த பாதையினுடைய நடத்துவார். எதற்காக? அநேகருக்கு நீங்கள் சாட்சியை விளங்க பண்ண வேண்டும், நிற்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. சோத்திரம். ஏனென்றால் நாம் சேவிக்கிற இந்த சத்திய மார்க்கம், ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நடக்கிற இந்த விசுவாச மார்க்கம், பிரியமானவர்களே, அது விசுவாசத்தினாலே நிரம்பினது. ஆமென்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் வார்த்தையினாலே வானங்களை பூமியும் படைத்தார். ஏதேன் தோட்டத்துல தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே மனிதனை உருவாக்கினார். மண்ணினாலே உருவாக்கி நாசியின் சுவாசத்தினால் அவனை ஜீவாத்மாவாக்கினார். மனிதன் பாவம் செய்த போது துரத்தப்பட்ட மனிதனை மீட்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் வயிற்றில ஹல்லேலூயா எந்த விதமான மனித ஒத்தாசையும் இல்லாமல் தேவன் தாமே பரிசுத்தாவிய நிழலிட்டு ஒரு இயேசுவாக பிறந்தார். அல்லேலூயா. அவர் மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தினவர் சபையை கொடுத்து போயிருக்கிறார். சபைக்குள்ளே தங்கி நாம் மறுரூபமாகி அந்யோன்ய அப்பம் பிக்குதல் அப்போஸ்தல உபதேசங்களில் இணைத்திருக்கிற பொழுது சீக்கிரம் வருவார். மறுரூபமாக்கப்பட்ட கரைதரையற்ற மனவாட்டியை அவர் கவர்ந்து கொண்டு தம்முடைய பரலோகத்திற்கு நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து செல்வார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். இந்த விசுவாசத்தில் நாம் தேறுவதற்கு தேவன் நம்மை இந்த பாதைகளோட நடத்துவார். சத்திய மார்க்கம் விசுவாசத்தினாலே நிரம்பினது. ஆகவே விசுவாசத்தில் நாம் தேறினவர்களாய் மாறும்படி, நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட்டதா இருக்கும்படியாக தேவன் நம்மை அவர் சிநேகிக்கிற நமக்கு சில நெருக்கத்தினுடைய நடத்துகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். அவர் நேசிக்கிற லாசரு ஏன் வியாதியா இருக்கிறார்? அந்த வியாதி ஏன் தீவிரமாக வேண்டும்? அது ஏன் மரணத்தை நோக்கி போக வேண்டும்? அது ஏன் கல்லறையினுடைய நடத்த வேண்டும்? அது ஏன் நாரி போகிற அனுபவத்தினுடைய நடத்த வேண்டும் என்றால், தேவன் உங்கள் மூலமாக செய்ய போகிற மூன்றாவது காரியம், நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பதற்காக. சோதரம். யோவான் 11:25 நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். கர்த்தருக்கு சோதரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சோத்திரம். இங்கே ஆண்டவர் இயேசு தம்முடைய மற்றொரு பரிணாமத்தை அவளுக்கு விளங்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவர் நேசிக்கிறவனுக்கு ஏன் நெருக்கம் நின்ற வியாதி வருகிறது என்றால், அவருடைய மற்றொரு பரிணாமத்தை ஆண்டவர் இதுவரை அறியாத ஒரு சத்தியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். I am the life and resurrection. நான் தான் ஜீவன், நான் தான் வாழ்க்கை, நான் தான் வாழ்வு, நான் தான் உயிர், நான் தான் உயிர்த்தெழுதல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி எங்காவது சொல்லியிருக்கிறாரா? இல்ல. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறாங்களா? கிடையாது. அப்போ புதிய காரியத்தை அவரை அறிகிற அறிவுக்குள்ளே மார்த்தாளை, மரியாளை, யூத ஜனங்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு நெருக்கம் நிந்தை வருகிற பொழுதெல்லாம் அவரை பற்றிய புதிய அறிவு நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதர் பெக்மன்ஸ் தான் பாடுவார். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவர் நம்மை இந்த நெருக்கத்துடன் நடத்துகிற பொழுது அவரை அறிகிற அறிவு, அவரை பற்றி இன்னும் நாம் அறிந்து கொள்கிறோம். உண்மையாகவே ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன ஆசை இருக்குன்னா, இன்னும் அவரை அறிய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையமாக விட்டு விட்டேன் என்று. அல்லேலூயா. ஆண்டவரை அறியணும்ன்றது ஒரு பெரிய பிளசன்டான எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவமாக்கும். வேதத்தை வாசிக்க வாசிக்க, அவர் நம்மோடு பேச, அவர் சமூகத்துல தரித்திருக்க, அவர் தம்மை வெளிப்படுத்துகிறது, அவருடைய மகத்துவத்தை, பராக்கிரமத்தை, வல்லமையை. சோதரம். அதனால்தான் ஆபிரகாம் ஆண்டவருக்கு புது புது நாமங்களா இட்டுக்கொண்டே வருகிறான். கர்த்தருக்கு சோதரம். அல்லேலூயா. ஏல் பெத்தேல், ஏகோவா ஈரே, சோதரம் சோதரம், ஏல் ஏலோஹிம், இப்படி பரிசுத்தவான்கள் எல்லாரும் பல நாமங்களை இட்டு அவரை அறிந்து கொண்டே வருகிறார்கள். சோதரம். ஆண்டவருக்கு நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன் என்று சொல்லுகிறார். சோதரம். உங்களை யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு அழைத்துக் கொண்டு போனால், அங்கே சமாரியா ஸ்திரியோடு ஆண்டவர் சம்பாசிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவள் இந்த யோவான் 4 சோத்திரம் 9வது வசனத்துல
சமாரியா ஸ்திரீ இயேசுவை எப்படி பார்க்கிறார் என்றால், நீர் யூதனா இருக்க அப்படின்றார். முதல்ல இயேசுவை பார்த்த உடனே நீர் யூதன் என்று பார்க்கிறார். 19ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், சோதரன் உம்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அவளுடைய எல்லா காரியத்தையும் சொன்ன உடனே முதல்ல இயேசுவை எப்படி அறிகிறாள்? யூதன் என்று அறிகிறார். 19ஆம் வசனத்துல நீர் தீர்க்கதரிசி என்று, 29ஆம் வசனத்துல அவர் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்றாங்க, எனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொன்னா நீங்கள் வந்து பாருங்கள், இவர் கிறிஸ்துதானோ. ஆண்டவர் அறிகிற அறிவு பாருங்க எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுதுன்னு பாருங்க. சமாரியா ஸ்திரீ வாழ்க்கை சரியில்லாதவள் தான், ஆனா அவர் அறியணுன்ற அறிவு அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? எந்த அளவுக்கு அவர் அறிந்திருக்கிறோம். சோத்ரா அல்லேலூயா, சோத்ரா. பாருங்க, ஃபர்ஸ்ட் நீர் யூதன் அப்படின்றார், அப்புறம் தீர்க்கதரிசின்றார், அப்புறம் என்ன சொல்றா? கிறிஸ்து அப்படின்றார். அப்போ நம்ம ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவிட இன்னும் விருத்தி அடைய வேண்டும். அது ஆண்டவர் விரும்புறார். ஒருவேளை உங்களுக்கு வந்திருக்கிறது நெருக்கம், போராட்டம், இன்னும் கொஞ்சம் முழங்கால் பிடியிடும்படி, இன்னும் வேதத்தை வாசிக்கும்படி, இன்னும் அவரை அறிந்து அவரை ருசித்து அனுபவித்து அவருக்கு ஒரு புதிய நாமத்தை வைக்கும்படி. அல்லேலூயா, சோத்திரம், ஆமென், சோத்திரம். டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவங்க ஆண்டவருக்கு பேர் வைப்பாங்க அருள்நாதர் இயேசு. சோத்திரம். கொஞ்சமேனும் பொய்யுரையாதவர். அல்லேலூயா, சோத்திரம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பேர் வைக்கிறார், அவர் அறிஞ்சு, கவர்ச்சி நாயகனே. சோத்திரம், சோத்திரம். ஏன்னா அவர் திருமணம் பண்ணல, அவருடைய கவர்ச்சி எல்லாம் அவர் மேல வச்சுட்டார் போல. சோத்திரம், கவர்ச்சி நாயகனே அப்படின்னு பேர் வைக்கிறார். பாருங்க எப்படி பரிசுத்தவான்கள் அறிகிறாங்க பாருங்க. அல்லேலூயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம். ஆமென். அவர் அறிய அறிய புது புது நாமங்களினாலே அவர் புகழப்படுகிறார். ஆமென், சோத்திரம். இன்னொரு வாலிப தம்பி எழுதியிருந்தாரு, இளவயதின் நாயகனே. சோத்திரம். இப்படி வேதம் முழுவதும் வாசித்து பார்த்தா அவரை அறிகிற அறிவு. சோத்திரம். இப்ப லாசரு மரிக்கலன்னா இயேசுதான் உயிர்த்தெழுதல், நானே ஜீவன், மத்தலில் மரணத்தை பெரிதாக பார்க்கிற உன் முன்பாக நிற்கிறவர் அந்த மரணத்தை வென்றெடுக்க போகிற உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற இயேசு. உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும், உங்களுடைய போராட்டம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், அது எல்லாவற்றுக்கும் மேலாக பராக்கிரமம் உள்ள, மகிமை உள்ள, அன்புள்ள, கரிசனை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எப்போ இது சாத்தியமாகும்? சோத்திரம். நெருக்கங்கள் ஆண்டவரை இன்னும் அவரை அறிய உதவி செய்கிறது. சோத்திரம், அல்லேலூயா. நமக்கு வருகிற பொருளாதார பிரச்சனை அவர் நம்மை போஷிக்கிறவர் என்று காண்பிக்கும். அல்லேலூயா, சோத்திரம். நமக்கு வருகிற வியாதி அவர் நம்மை சுகமாக்குறவர் என்று காண்பிக்கும். சோத்திரம். நமக்கு வருகிற தனிமை அவர் நம்முடைய துணையாளர் என்று காண்பிக்கும். ஒருவேளை நீங்கள் தனிமையில போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த தனிமையினுடைய நடத்தினதே, நான் உன் மணவாளன், உன்னை தூக்கி சுமக்கிற தேவன், உன்னோடு இருப்பேன். ஒரு மனிதன் திருப்தி செய்ய முடியாத அநேக காரியங்களை நான் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று விளங்க பண்ணுவதற்காக தேவ மனிதர்களே உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, சோத்திரம். தேவனுக்கு தாமதம் என்று கிடையவே கிடையாது. அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், நீண்ட ஆயுசு உள்ளவர். விளங்கிக் கொள்ள முடியாத 1000 கேள்விகளோடு நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். நான் சொல்ல முடியும் தீர்க்க தரிசனமாய், சீக்கிரத்தில் விவரிக்க முடியாத அற்புதம் ஒன்று உங்களுக்கு வரப்போகிறது, நடக்க போகிறது. ஹல்லேலூயா, சோத்திரம். இன்னும் அவரை அறிகிற அறிவு. ஒரு சமாரியா ஸ்திரீ வாழ்க்கை சரியில்லாதவள் இயேசுவை பார்த்தவுடனே வேகமாக அவள் கிறிஸ்து என்கிற அந்த அறிவை நோக்கி கடந்து போயிருப்பார். ஆனால் நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் அவரை சேவித்து, அவரை ஆராதித்து, அவர் பிரசன்னத்துல காத்திருந்து வேதத்தை தியானித்து இன்னும் அவரை அறிகிற அறிவினுடைய நடத்தப்படும். சோத்திரம். என்னுடைய செய்தியை நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு, விளங்கிக் கொள்ள முடியாத கேள்விகளும் விவரிக்க முடியாத அற்புதங்களும். அவர் சிநேகிக்கிற லாசருவுக்கு ஏன் வியாதி நெருக்கம் வந்தது? தேவ மகிமை வெளிப்படுவதற்காக, விசுவாசம் விளங்க பண்ணுவதற்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மையை அடைவதற்காக. ஒருவேளை இந்த காலை பொழுது உங்களோடு கர்த்தர் பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். காரணம் இல்லாமல் தேவன் நம்மோடு பேசுவதில்லை. காரணம் இல்லாமல் நீங்கள் நினைப்பில வரவில்லை. காரணம் இல்லாமல் டாக்டர் அவர்கள் என்னை அழைக்கவில்லை.
ஒரு தீர்க்க தரிசன சத்தத்தோடு திட்டமாய் தேவனுடைய வார்த்தையை பிரத்யட்சமாய் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். வெகு சீக்கிரத்துல ஹalleluya விளங்கி கொள்ள முடியாத அற்புதம், ஹalleluya கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விவரிக்க முடியாத அற்புதம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. தடைகள் உடைக்கப்படுவதாக. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான டாக்டர் சசிகுமார் அவர்களுக்காக, குடும்பத்திற்காக, இந்த ஊழியத்திற்காய் இந்த நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். அடியான அழைத்து இந்த காலை பொழுது தேவன் என்ன பேச சித்தமா இருந்தீரோ அதை பேச தேவன் பாராட்டின கிருபைக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன். கர்த்தாவே, இது எவ்வளவு நல்லவர் அப்பா. அநேகருடைய ஏக்கத்தை, கேள்விகளுக்கு பதிலாக இந்த காலை பொழுது பேசினபடியா ஸ்தோத்திரம். இப்பொழுதும் யாரெல்லாம் நெருக்கத்தினுடைய கடந்து போறாங்களோ, ஹalleluya ஹalleluya தாவீது சொன்னது போல சங்கீதம் 9:9 நெருக்கப்படும் காலங்களில் நீரே எங்கள் தஞ்சம் அப்பா, நீரே எங்கள் தஞ்சம் அப்பா. ஆண்டவரே, அப்படியே சன்னிதானத்துக்கு வருகிறோம். தேவரீர் எங்கள் மூலம் உமது நாமம் மகிமைப்படுவதாக. சோத்திரம். எங்கள் மூலம் எங்களுடைய விசுவாசம் அதிகரித்து அநேகர் உம்மை விசுவாசிக்கத்தக்கதாக. ஆமென் ஹalleluya. ஆண்டவரே, லாசருவை உயிரோடு எழுப்பின பிற்பாடு லாசருவை பார்க்க அநேகர் மண்டை வந்தார்கள் என்று பார்க்கிறோமே அப்பா. அது போல எங்கள் நிமித்தம் ஒரு கூட்ட ஜனம் இந்த இரட்சண்ய பாதைக்கு வருவார்களா, சத்திய மார்க்கத்திற்கு வருவார்களா என்று நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. அப்பா, நாங்கள் அறிவில் குறைந்தவர்கள், இன்னும் உம்மை அறிகிற அறிவை ஓ வானாதி வானங்களும் கொள்ளாதமா தேவனே, அண்ட சராசரங்களை, பால்வெளிகளை, நட்சத்திர மண்டலங்களை உருவாக்கி அவைகள் எல்லாம் மனிதன் புரிந்து கொள்ள முடியாதபடி இந்த 2000 ஆண்டுகளும் அவன் மூளைக்கு புத்தி கட்டாத, விளங்க முடியாத சிருஷ்டிப்பை உண்டு பண்ணின தேவன் உண்மை இந்த சிறு மூளைகளை அறிந்து கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாயும். ஒரு நாளும் உமக்கு விரோதமாய் முறுமுறுக்காதபடி தேவன் ஏன் எனக்கு இப்படி செய்தார், ஏன் என்னை கைவிட்டார், ஏன் தாமதம் பண்ணுகிறார், ஏன் அவர் வரவில்லை, ஏன் அவர் என்னை காணாதவர் போல இருக்கிறார் என்று முறுமுறுக்காதபடி தேவரே, உண்மை இன்னும் அறிகிற அறிவில உன் பாதம் அமர்ந்து உண்மை தியானிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தார். இந்த காலை பொழுதிலேயும் இந்த நாளை நாங்கள் வெற்றியின் நாளாக அறிக்கையிடுகிறோம், ஜெயத்தின் நாளாக அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, யாருடைய வாழ்க்கையெல்லாம் நெருக்கம், நிந்தை, பாடுகள், வியாதி இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே லாசருவை மரித்தொன்று எழுப்பின அதே இயேசு கிறிஸ்துவின் வீழ்த்தலின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்குவதாக, தொழில இறங்குவதாக, ஊழியத்துல இறங்கி வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, சரீரத்துல இறங்குவதாக. ஜீவனை பேசுகிறேன் அப்பா. கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் வீழ்த்தலின் வல்லமை சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவதாக. ஹல்லேலூயா. என்ன செய்வேன் என்று எந்த காரியத்துல கலக்கி கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் ஒரு அற்புதம் உண்டாகும். வாசல்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துகிறார்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே அப்பா. அதே போல அந்த பெத்தானியா கிராமத்தில் இருந்த அன்பு குடும்பத்தாருக்கு அற்புதம் செய்தது போல எங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும். விவரிக்க முடியாத அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக தகப்பனே அற்புதம் செய்யும், நடத்தும். அதுவரே டாக்டர் சசிகுமார் அவர்களை குடும்பத்தை ஆசீர்வதி கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்ல கரத்திற்குள், அக்கினி மதிலுக்குள் வைக்கிற ஆண்டவரே. அவங்க வீடுகள் மேல் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், காக்கும் தூதர்களை கட்டளிடுகிறேன். ஆண்டவரே, அவருடைய வீட்டுல என்ன தண்ணி, மாம்சர் தொட்டி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், வாகனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், படிப்பிற்காய் ஸ்தோத்திரம், தொழில் வேலைகளுக்காய் ஸ்தோத்திரம், எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக மேன்மையான நன்மையான ஈவுகளாக நிரப்பி நடத்துவீராக. பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். Thank you, doctor. Thank you so much. Amen. Thank you.